போன சாப்டரோட முடிவுல நம்ம ஷான் வந்துட்டு ஹீரோவுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பான். அதை நீயே வந்துட்டு செக் பண்ணி பாருன்னு சொல்ல இங்கேயே அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவும் அந்த போர்வையை விலைக்கு பார்க்க நம்ம தோழர் ஜெயபிரகாஷ் சொன்ன மாதிரியே அந்த யுவான் டீச்சர் போட்டிருந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருப்பால அதுதான் சர்ப்ரைஸா போட்டிருந்திருப்பான். இது எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்க பதிலுக்கு சென் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு திக்கி திணறேன். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய ஆன்ட்டும் டோரை நாக் பண்ணிட்டு உங்க அம்மா வந்துட்டு சில ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே டோர் நாப்ல ஹேங் பண்றேன், நீ அப்புறமா எடுத்துக்கோன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இவங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணி அந்த கேரி பேக் எடுத்து பார்த்தா அதுல தேவையில்லாத ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டேன். ரொம்ப லேட் ஆனதுனால அந்த இடத்துல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அடுத்த நாள் காலையில விரும்பிட ஷான் ரொம்பவே அழகா தூங்கிட்டு இருந்தா. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டேன். கதவை மெல்லமா திறந்து வெளியில போக அங்க ஷானுடைய அம்மா என்ன பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலான்னு சொல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு அவ பேரண்ட்ஸ் கூட சாப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். இதே நேரத்துல காலேஜ்ல ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. எவல்யூஷன் காலேஜ் சேர்ந்த டீமா வந்துட்டு ரொம்ப கோவத்தோட எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எதுக்காகன்னு தெரியுமா? ஏன்னா 15% எடுத்து செகண்ட் ரேங்க அப்டைன் பண்ண சென்னை எவல்யூஷன் காலேஜ்ல இருந்து நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ரூட் மாத்தி விட்டுருப்பாருல, அதுக்காக தான் இவரை பார்க்க டீன் வந்திருக்காரு. டெய்லியோ அந்த லீச் என்ன நான் தான் புக் பண்ணியிருந்தேன், நீ நடுவுல வந்துட்டு எப்படி உன்னுடைய காலேஜ்ல அவனை புக் பண்ணலாம்? பதிலுக்கு அவரும் இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் உன்னுடைய அபிஷியல் ஸ்டூடெண்டா மாறல, உன்னால முடிஞ்சா நீ வேணா அவனை திரும்ப கூட்டிட்டு போன்னு சொல்ல இதை கேட்ட அந்த டீனும் உனக்கு தைரியம் இருந்தா என் கூட ஸ்டேஜ்ல வந்து மோது. பதிலுக்கு லியோவும் டேய் நீ வந்துட்டு 5th ரேங்க் அட்வான்ஸ் லெவல், நான் வந்துட்டு 9th ரேங்க் ஆர்டினரி லெவல், உனக்கு 48 வயசு எனக்கு 95 வயசு, ஒரு கிளம்ப அடிச்சு பெரிய ஆளா காட்டிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. உடனே டீனும் நீ இந்த ஜென்ஃபியூசன் இல்லாம லைஃப் ஃபுல்லா ஆர்டினரி லெவல்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்க இருந்து கிளம்ப அவர் டைரக்டா நம்ம யுவான் இருக்க இடத்துக்கு தான் போறாரு. பதிலுக்கு அவங்களும் நீ கவலைப்படாத, காலேஜ் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த சென் வந்துட்டு ஒரு லெசனை கத்துப்பான். அவன் கூட படிக்கிற எல்லாருமே ஜென்ஃபியூசன் மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த பாத்தை சூஸ் பண்ணி அவனை சர்பாஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த உண்மை அவனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவனே நம்மளுடைய எவல்யூஷன் காலேஜ்க்கு திரும்ப வந்து ஜாயின் பண்ணுவான். பதிலுக்கு டீனும் பிரின்சிபல் யுவான் அது வந்துட்டு இங்க மெயின் கன்சர்ன் கிடையாது, லியோ வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டான், அவனை பனிஷ் பண்ணணும்னு சொல்ல பதிலுக்கு யுவானும் உங்களுக்கு அவன் பண்ணது பிடிக்கலனா அவன் யூஸ் பண்ண அதே டாக்டிஸ அவனுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க, இதன் மூலியமா செகண்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட நம்ம காலேஜுக்கு திரும்பவும் கூட்டிட்டு வாங்கலாம். இதை கேட்டு டீனும் யுவான் சொல்றதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இருந்து கிளம்பிட்டா. உடனே அந்த லேடி வந்துட்டு மனசுக்குள்ள இந்த டீம் எப்பவுமே அமைதியா இருக்கிற ஆளு, ஆனா இந்த லியோ முன்னாடி வந்து நின்னா மட்டும் எங்க இருந்துதான் அவ்வளவு கோவம் வருமோ. அது மட்டும் இல்ல அந்த லியோ வந்துட்டு இத்தனை வருஷம் ஆகியும் கொஞ்சம் கூட மாறல, அவ மட்டும் சின்ன வயசுல தப்பான பாதையை சூஸ் பண்ணலனா இந்நேரம் இந்த இடத்துல அவன் பிரின்சிபலா இருந்திருப்பான். அப்படியே இந்த சீன் நீங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அவனும் ஷானும் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுன்னு சொல்ல உடனே சென் வந்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு அவ குடிக்கும் போது இன்னைக்கான ட்ரைனிங் இங்கேயே முடிச்சுக்கலாம், இப்ப மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்ல அடுத்த நிமிஷமே காலை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறான். இதை பார்த்த ஷானும் நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்க அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு நம்மளாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்ல இதை கேட்டு சந்தோஷமான ஷானும் அப்ப நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் இங்க முடிய என்னுடைய வீட்டுல நானும் என்னுடைய பேரண்ட்ஸும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு யாரோ கதவை தட்ட போய் யாருன்னு பார்த்தா எவல்யூஷன் காலேஜ் உடைய டீன். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, ஆனா நான் சென் கிட்ட காலேஜை சூஸ் பண்றத பத்தி பேசணும். இதை கேட்டு என்னுடைய டேடும் என்னது காலேஜை சூஸ் பண்றத பத்தி பேசணுமா, அவன் தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டானே அப்படின்னு யோசிக்க உடனே டீன் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க கேரி பேக்கை கொடுத்துட்டு இதுல ஐஸ் கிறிஸ்டல் ஃபிஷ் இருக்கு, ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும், என்னுடைய ஃபார்மர் ஸ்டூடெண்ட் இது எனக்கு கிஃப்ட் பண்ணான், அதனால உங்களுக்கும் 2 ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது என்னுடைய டோக்கனா வச்சுக்கோங்க. உடனே டேட் வந்துட்டு டீன் லியோ சென் லிவிங் ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வரேன். அவர் எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சென் நீ வந்துட்டு காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட்ல 15% எடுத்திருக்க, இன்கேஸ் நீ மட்டும் ஜென் ஃபியூசன் பார்த்து சூஸ் பண்ணனா உன்னோட லைஃபே டோட்டலா அமேசிங்கா மாறிடும். நீ அந்த பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்றது உன்னுடைய டேலண்ட்டை நீயே ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த பேவ்லியனை சேர்ந்தவங்களுடைய இன்டென்ஷன் நல்லதா இருந்தாலும் அதுக்கான ரியல் ப்ராக்ரஸ் இப்போ வரைக்கும் 0 தான். இன்கேஸ் நீ மட்டும் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டனா உன்னுடைய ஃபியூச்சரே வேஸ்டா போயிடும். என்னுடைய அட்வைஸை கேளு, பியூர்
பியூர் பிளட் ஹியூமன் பார்த்த சூஸ் பண்ணாதா? இதை கேட்டு என்னுடைய மாமும், டீன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சென் வந்துட்டு உங்களுடைய எவல்யூஷன் காலேஜ்ல தான் என்ரோலா இருக்கோம். உடனே நான் வந்துட்டு மாம் அண்ட் டேட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவல்யூஷன் காலேஜ்ல இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு நான் என்ன ஸ்விட்ச் பண்ணிட்டேன். பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இதை கேட்ட மாம் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க பதிலுக்கு சென்னும் லியோ வந்துட்டு 3 மடங்கு அதிகமா ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பியூர் பிளட் ஹியூமன் பாத் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அது 6 மாசம் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அது எனக்கு செட் ஆகலன்னா திரும்ப எவல்யூஷன் காலேஜுக்கு வந்துட்டு என்னுடைய ஜென்ஃபியூசன் பார்த்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட எவல்யூஷன் காலேஜ் டீனுக்கு செம கோவம் வருது. அந்த காசு இல்லாதவன் உனக்கு 3 மடங்கு பெனிஃபிட்ஸ் தரானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். தம்பி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 3 மடங்கு பெனிஃபிட்ஸ்ங்கிறது உனக்கு இப்ப பெரிய விஷயமா தெரியலாம். உன்னுடைய ஃபியூச்சரை இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாத. நீ சொல்ற மாதிரியே 6 மாசம் கழிச்சு ஜென்ஃபியூசன் பார்த்து நீ சூஸ் பண்ணனா அந்த கேப்ல நீ நிறைய நாலேஜ் மிஸ் பண்ணுவ. இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்திருக்கேன். நான் சொல்றதை கேளு. அந்த 6 மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணிடாத. ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. நான் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா என் மனசுக்குள்ள ஒரு குறையாவே போயிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். இதை கேட்டுட்டீனும் சரி இனி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடுப்பா கிளம்பிடுறாரு. அப்படியே அடுத்த நாள் விடிய நம்ம சென் வந்துட்டு அவனுடைய மொபைல்ல இன்னைக்கான நியூஸ பார்க்க அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கேன். ரீசெண்டா செகண்ட் ரேங்க் எடுத்த ஜீனியஸ் வந்துட்டு பாவிலியன் மூலியமா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணிருக்கான். இன்னொரு ஜீனியஸான பையன் இந்த பாவிலியன் மூலியமா ஆர்டினரியா மாற போறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி குவைட்டா காலேஜ் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்த ஒரு ஃபீமேல் ஜீனியஸையும் இப்படிதான் ஆர்டினரியா மாத்தினாங்க. உடனே ஹீரோவும் அந்த போஸ்ட் கீழே இருக்க கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா நெகட்டிவ் ரிவ்யூஸ் அல்லது அதுல ஒரு சில பேர் அந்த பாவிலியனை சேர்ந்தவங்க ஜெயில போடுங்க, யங்கர் ஜெனரேஷனுடைய லைஃப ஸ்பாயில் பண்றாங்க அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. இத பார்த்து ஹீரோவும் காசு கொடுத்துதான் இவங்களை செட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடறான். ஆனா இந்த விஷயம் இதோட முடியல. நம்ம ஹீரோவுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் ஆன்லைன்ல லீக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை டீன் தான் காண்டில் இந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப டைம்ல ஒருவேளை இதை அந்த கல்ட்டு சேர்ந்தவங்க பார்த்தா எனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்டோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த போஸ்ட ஆன்லைன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா உடனே என்னுடைய காலேஜ் குரூப்ல மெசேஜ் குவியுது. நிறைய பேர் சென்னுடைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதை பத்தி பேச ஒரு சில கேர்ள்ஸ் குரூப்லயும் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு போட்டோவும் லீக் ஆயிடுச்சு. இப்போ இது வேற, இனி எப்படி நான் வெளியே தலையை காட்ட போறான் அப்படின்னு நினைக்கும் போதே இன்னைக்கு இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு அந்த நியூஸ பார்த்துட்டு கடுப்பாய் நிக்க உடனே அங்க வந்த ஷானும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்னைக்கு இவன் கூட ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லலாம். சென் மொபைல் வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னடா நியூஸ பாத்தியா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. பீப்புள்ஸ் எல்லாருமே இப்படிதான், ஒரு இன்னசென்ட் கிடைச்சிட்டானா அவனை வச்சு கேம் பிளே பண்ணுவாங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, என்னுடைய மாஸ்டர் வந்து பவர்ஃபுல், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா இந்த ப்ராப்ளமா ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஏய் என்ன பேசிட்டு இருக்கான், இங்க பிரச்சனையே ஜென்ஃபியூசருக்கும் பியூர் பிளட்டுக்கும் நடக்கிற கான்ஃபிளிக் தான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய மாஸ்டர் ஜென்ஃபியூஸ்ல சேர்ந்தவங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்ல. பதிலுக்கு ஷானும் சும்மா ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய மாஸ்டருக்கு மெசேஜ் பண்ணா அடுத்த 1/2 மணி நேரத்துல ஒரு பயங்கரமான மேஜிக் நடக்குது. அந்த யுவான் வந்துட்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. உடனே ஷான் வந்துட்டு சென்னுடைய இன்ஃபர்மேஷனை போட்டு சர்ச் பண்ணி பார்க்க அவனை பத்தின எந்த ஒரு நியூஸுமே அதுல இல்ல. உடனே சென் வந்துட்டு உன்னுடைய மாஸ்டர் உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா, இதை வந்துட்டு ஷானுக்காக பண்ணிருக்காங்களா இல்லனா லியோ கூட இருந்த அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்காக பண்ணிருக்காங்களா, என்ன காரணமா இருந்தாலும் சரி என்னுடைய ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடுச்சு. உடனே ஷானை கூப்பிட்டு உன்னுடைய மாஸ்டருக்கு என் சைட்ல இருந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பவும் அந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றான். இதன் மூலியமா அவனுடைய உடம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான். இப்ப அவன் ஹோல் பாடியில இருக்க ஸ்கின்னும் அயன் ராட் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. உடனே சிஸ்டம்லயும் பயாலஜிக்கல் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்டினரி 7th ரேங்க். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹெவன்லி விஸ்டம் ரூட், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், பிரைமல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு 9 ஸ்கில்ஸ் கிட்ட இருக்கு. இதெல்லாம் வச்சு 10 ஜென்ஃபியூஸும் பண்ணவங்க கூட இதனால டிஃபீட் பண்ண முடியும். இதே நேரத்துல அடுத்த நாள் காலையில ஷான் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஜென்ஃபியூஷன் பண்ண போறதுனால அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கான தகுதி பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அவளுடைய எக்க ப்ரிசர்வ் பண்றதுக்காக நாங்க 2 பேருமே அந்த ஐவிஎஃப் சென்டருக்கு போனோம். ஆனா அங்க இருந்த நர்ஸும் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, எக்க ப்ரிசர்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜரை நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஷான்
ஷான் ரொம்ப நர்வஸா இருந்தா. இன்னைக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிரும்னு நினைச்சான். ஆனா நம்ம நாளைக்கும் திரும்ப போகணும். அப்படிங்கிறப்போ பக்கத்துல இருந்த சூவும் நம்ம வேணா ஷாப்பிங் போலாமா, அது உன்னுடைய நர்வஸ கொஞ்சம் குறைக்கும். உடனே ஷான் வந்துட்டு நீ எங்க கூட வாட்ச் என்னன்னு கூப்பிட, பதிலுக்கு நானும் இல்லப்பா எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டு சூவும் அப்ப இன்னைக்கு நாங்க 2 பேர் தான் ஷாப்பிங் போக போறோம்னு சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா நான் எஸ்கேப் பண்ணதுக்கான ரீசன் என்னுடைய ஸ்கின்னை நான் ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். அடுத்ததா என்னுடைய மசில்ஸை நான் ஸ்ட்ராங் ஆக்கணும். அதே பிளட் டெம்பரிங் டெக்னிக்கை வச்சு நான் திரும்பவும் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாட்டி பர்னிங் சென்சேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படியே மத்தியானம் வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுல என்னுடைய ரைட் ஹேண்டை நான் டெம்பரிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா அதுக்கே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ரைட் ஹேண்டுக்கே 50% ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடனே கதவை தட்டுற சத்தம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, கதவு அன்லாக்ல தான் இருக்கு, உள்ள வான்னு சொல்ல, அங்க வந்தது நம்ம ஷான் தான். காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெளியில போகலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். வியூ கூட வரேன்னு சொல்லிருக்கான். நம்ம போலாமான்னு கேட்க, பதிலுக்கு நானும் கண்டிப்பா போலான்னு சொன்னேன். ஆனா சூ வந்துட்டு பீச்சுக்கு போலான்னு சொல்லிருக்கான். நம்ம ஷானுக்கு என்னதான் பயம் இருந்தாலும் சூவுக்காக ஓகே சொல்லிருக்கான். எனக்கு இன்னுமே பயமா தான் இருக்கேன், திரும்பவும் அந்த சத்தம் கேட்குமோன்னு. பதிலுக்கு நானும் நீ கவலைப்படாத, நம்ம வேவ்ஸ்குள்ள போக வேணாம்னு சொன்னேன். இது கேட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இதே நேரத்துல பாதாளத்துக்கு அடியில இருக்க ஒரு குகையை தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த காப்ளின் அந்த இடத்துலதான் இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி அந்த எலிங்களை தோண்ட சொல்லிட்டேன். அப்படிங்கிறப்போ அவனுக்கு எதிர்க்க இருக்கிறது அந்த குரோமேன் தான். உடனே அந்த காப்ளின் வந்துட்டு இப்போ உங்களுடைய பயாலஜிக்கல் கோஆர்டினேட்டர் செட் பண்ணுங்கன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஒரு ஸ்டிக்கை வச்சு கிரவுண்ட்ல ஹிட் பண்ணிட்டு அவனுடைய கையை கட் பண்ணி பிளட் அந்த ஸ்டிக் மேல விட அந்த குரோமன் வந்துட்டு எல்லாம் கரெக்டா நடக்குது. இதே மாதிரி மறுபக்கத்துல ஒரிஜினல் லேண்ட்லயும் இந்த பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு பெரிய வழியை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.